Hi students, we are discussing the solved problems in acoustics lesson. I think with this video, this lesson will be finished. We have discussed two problems in last video. See, third problem. So a source of sound is moving with a velocity of 50 meter per second towards a stationary listener. We are discussing the problems based on Doppler effect. The listener measures the frequency of the source as 1000 Hz. So what will be the apparent frequency of the source when it is moving away from the listener after crossing him? Velocity of the sound in the medium is 330 meter per second. So first understand what are they asking. என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. A source of sound is moving with the velocity of 50 meter per second towards a stationary listener. So here the listener is stationary. Source is moving towards the listener. Source என்னாகுது moving towards the listener with the velocity of 50 meter per second. Okay, the listener measures the frequency of the source as 1000 Hz. லிசனர் என்ன பண்ணுறாரு, சோர்ஸோட சவுண்டை ஹியர் பண்ணுறாரு. அவர் மெஷர் பண்ணுற சவுண்டோட சோர்ஸோட சவுண்ட் ஃப்ரீக்குவென்சி என்ன அப்படின்னா 1000 Hz. ஓகே, ஸோ லிசனர் ஹியர் பண்ணுற சவுண்டோட ஃப்ரீக்குவென்சி 1000 Hz. தட் இஸ் அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த சவுண்ட். அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த சவுண்ட் இஸ் 1000 Hz. So what will be the apparent frequency of the source when it is moving away from the listener after crossing him? See, இவங்க என்ன பண்ணுறாங்க, again apparent frequency தான் கேட்குறாங்க. apparent frequency கொடுத்துருக்காங்கன்னு இந்த apparent frequency எதுக்கான apparent frequencyனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிசனர் நின்றுட்டுருக்காரு, ட்ரெயின் தூரமாக இருந்து வந்துட்டுருக்குது, ஓகேவா, அப்படி நீ கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ அந்த ட்ரெயினோட apparent frequency 1000 Hz. இவங்க என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சோர்ஸ் வென் இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த லிசனர் ஆஃப்டர் கிராசிங் ஹிம். ஸோ தூரத்தில் வந்து ட்ரெயின் வருது, கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த லிசனரை கிராஸ் பண்ணி போகுது. இப்போ கிராஸ் பண்ணி போகும்போது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. புரியுதா? ஸோ ரெண்டு ஃபேக்டர். ஸோ ஒன்று ரெண்டு கேஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா லிசனர் இஸ் ஸ்டேஷனரி, லிசனர் மூவ் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் சோர்ஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த லிசனர். இன் செகண்ட் கேஸ் சவுண்ட் சோர்ஸ் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த லிசனர். புரியுதா? ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னா, ரெண்டு ஃபார்முலையுமே காமனாக இருக்க வேண்டியது சவுண்டோட வெலாசிட்டி, தட் இஸ் கிவன், தட் இஸ் 330 மீட்டர் பர் செகண்ட். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா த ஆக்சுவல் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த சோர்ஸ், ஆக்சுவல் ஃப்ரீக்குவென்சி என் ஆஃப் த சோர்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, ஆக்சுவல் ஃப்ரீக்குவென்சி நீ கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ஃப்ரீக்குவென்சி என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா, லிசனர் ஸ்டேஷனரியாக இருக்கார், சவுண்ட் சோர்ஸ் என்ன ஆகுது, மூவிங் டுவர்ட்ஸ் த லிசனர். ஸோ அதுக்கான ஃபார்முலாவை என்ன கேஸ்ன்னு பார்த்து மேலே இருக்கிற டேபிள் காலமில் சூஸ் பண்ணிக்கோங்க. So see the solution. So when the source is moving towards the stationary listener, the expression for apparent frequency is n dash is equal to v divided by v minus vs into n. So with this formula, with the help of this formula, you can calculate the n value, that is actual frequency. n value என்னால் calculate பண்ண முடியும். So n dash கொடுத்துருக்காங்க, that is 1000 Hz, and then speed of the light sound கொடுத்துருக்காங்க, that is 330 meter per second. ஸோ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 50 மீட்டர் per second. ஓகே, தென் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃபார்முலா யூ கேன் கேல்குலேட் n. புரியுதா? ஸோ இதை நீ கன்வெர்ட் பண்ணன அப்படின்னா, ஸோ பை ரீஅரேஞ்சிங் திஸ் ஃபார்முலா யூ கேன் கெட் this one. So n is equal to 1000 into 280. நீ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது 330 மைனஸ் 50 எடுத்துக்கோ. 330 மைனஸ் 50 280. ஓகேவா? ஸோ 280 இன்ட்டு 1000 கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 1000 இங்கே வந்துடும். அண்ட் தென் 330 இங்கே இருக்கும், கீழே போயிடும். அண்ட் தென் n is equal to 1000 into 280 divided by 330. By solving this you can get
848.48 hertz. 848.48 hertz. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீ புரியுதா? உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 848.48 hertz. That is the actual frequency of the sound. The actual frequency of the sound is 848.48 hertz when the source is moving away from the stationary listener. So first case over. First case la enna kandupidichirukren? Actual frequency calculate pannirukren. So with the help of this second case இன்னொரு கேஸ் நீ இருக்கு இல்லையா? ஸோ லிசனர் ஸ்டேஷனே இருக்காரு, the source is moving away from the listener. So அந்த கேஸ்க்கான ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கோ. ஸோ தட் இஸ் NDOS is equal to V divided by V plus Vs into N. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணால் உனக்கு N தெரியும், ஸோ V தெரியும், Vs தெரியும். ஓகேவா? ஸோ V is 330 meter per second and velocity of the source 50 meter per second. Vs அப்படிங்கிறது velocity of the source into actual frequency N நமக்கு தெரியும், அது ஆல்ரெடி calculate பண்ணுங்க. That is equal to 848.48. Therefore NDOS is equal to, by solving this equation formula you can get 736.84. கண்ணே இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இதை எனக்கு சப்மிட் பண்ணணும் கண்டிப்பாக. புரியுது? நான் ஹோம்ஒர்க் சொல்லும்போது இதை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணும், பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி அதை நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணணும். புரியுதா? So that's all about this problem. Next, fourth problem. A source and a listener are both moving towards each other with a speed v divided by 30, v divided by 10, where v is the speed of the sound. So source என்ன ஆகுதுன்னா, source and listener are both moving towards each other with the speed v divided by 10. ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, ஈக்குவல் ஸ்பீடில் ஒன்னுக்கு ஒன்று மூவ் ஆகுறாங்க. புரியுதா? சோர்ஸும் லிசனரும் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் with the same speed. என்ன ஸ்பீட்? v divided by 10. v is the velocity of the sound. So 330 meter per second divided by 10 அப்படிங்கிற ஸ்பீடில் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க. If the frequency of the note emitted by the source is f, what will be the frequency heard by the listener? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சிக்கு நம்பர் எதுவுமே தெரில. இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த நோட் எமிட்டட் பை த சோர்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, நோட் அப்படின்னா இந்த மியூசிக்கல் நோட், அந்த சவுண்ட் நோட் சொல்கிறோம் இல்லையா, அது. இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த நோட் எமிட்டட் பை த, தட் இஸ் இங்கே ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்டுன்னு வச்சுக்கலாம். இதை ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் எமிட்டட் பை த சோர்ஸ் இஸ் எஃப். சவுண்டோட ஃப்ரீக்வன்சி என்னது? எஃப். தட் இஸ் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த source. Actual frequency of the sound source is f. What will be the frequency heard by the listener? So just apply the values. இதுக்கான ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். அதாவது என்ன கேஸ் வரும் அப்படின்னா, both listener and the source are moving towards each other. ஸோ அந்த கேஸ்க்கான ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கோங்க. See the solution. So when source and the listener are both moving towards each other, the apparent frequency is NDOS is equal to V plus VL divided by V minus Vs into N. So here VL அப்படிங்கிறது velocity of the listener and Vs அப்படிங்கிறது velocity of the source. VLங்கிறது velocity of the listener, Vs அப்படிங்கிறது velocity of the source. ஓகேவா? ரெண்டு பேருமே என்ன ஸ்பீடில் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க, v divided by 10 அப்படிங்கிற ஸ்பீடில் தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ NDOS is equal to v plus v divided by 10 and இந்த வேல்யூ VL Vsோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா, and then v plus v divided by 10 divided by v minus v divided by 10 into n. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒன்று இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ v into 1 plus 1 divided by 10 divided by v into 1 minus 1 divided by 10 இப்படி எழுதிக்கலாம் into n. இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே n போட்டுக்கணும். இது புரியுதா? ஸோ ரெண்டு ஃபேக்டர்லையும் காமனாக என்ன இருக்குது, v இருக்குது. ஸோ v into 1 plus v 1 divided by 10. ஸோ இது மாதிரி அதேமாதிரி இது ரெண்டுலேயும் பார்த்திங்க அப்படின்னா v காமனாக இருக்குது. ஸோ v into 1 minus 1 divided by
10. So v and v cancel ஆகிடும். remaining 1 plus 1 divided by 10 and then 1 minus 1 divided by 10. இதுக்கு LCM எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா you can get 11 divided by 9. ஸோ nக்கு பதிலாக அவங்க ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லியிருக்காங்க, f சொல்லியிருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 11 divided by 9 into f வரும். ஸோ அதையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1.22 into f அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேண்ணா, இது உனக்கு புரியுதா? ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். 1 + 1 divided by 10 அதேமாதிரி 1 minus 1 divided by 10க்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணி கூட நீ பண்ணிக்கலாம். பண்ணிங்க அப்படின்னா உனக்கு 11 divided by 9 கிடைக்கும். ஸோ nக்கு பதிலாக எஃப்ஐ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 11 divided by 9 into f கிடைக்கும். ஸோ 11 divided by 9 வேல்யூ 1.22. ஓகேவா? ஸோ த ஃபைனல் ஆன்சர் வில் பி 1.22 f. ஓகேவா? இதையும் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஓகே, next see the fifth problem. At what speed should a source of sound move away from a stationary observer so that observer finds the apparent frequency equal to half of the original frequency? See, at what speed should a source of sound move away from a stationary observer so that observer finds the apparent frequency equal to half of the original frequency? என்ன கேட்டிருக்காங்கன்னு புரியுதாக்கண்ணா? அந்த அப்சர்வர் இருக்காங்க இல்லையா, அதாவது லிசனர் வந்து சவுண்ட் சோர்ஸோட ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியில் பாதி ஃப்ரீக்வன்சியை தான் அவங்க என்ன பண்ணோம், லிசன் பண்ணோம். அப்படின்னா அந்த சவுண்ட் சோர்ஸ் லிசனரை விட்டு விலகி போகும்போது, அதாவது மூவிங் அவே ஃப்ரம் த லிசனர், என்ன வெலாசிட்டியில் போனால் அந்த சவுண்ட் சோர்ஸோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியில் பாதி ஃப்ரீக்வன்சி லிசன் பண்ண முடியும். கேஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்சர்வர், தட் இஸ் லிசனர் இஸ் ஸ்டேஷனரி, த சவுண்ட் சோர்ஸ் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த லிசனர். ஸோ இந்த கேஸில் அந்த லிசனர் என்ன பண்ணணும் அப்படின்னா சவுண்ட் சோர்ஸோட ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியில் ஹாஃப் ஆஃப் த ஃப்ரீக்வன்சியை அவர் என்ன பண்ணணும், லிசன் பண்ணணும். அவ்வளோதான், லிசன் பண்ணணும். அப்படின்னா அந்த சவுண்ட் சோர்ஸ் என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ கேஸ் என்னன்னு தெரியும், லிசனர் இஸ் ஸ்டேஷனரி, சவுண்ட் சோர்ஸ் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த சோர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, n dash is equal to v divided by v plus vs into n. ஸோ நமக்கு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன தேவை, ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியை விட half of the frequency. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன தேவை, ஸோ n dash should be ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியில் ஹாஃப் தான் தேவை. ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியில் ஹாஃப் தான் நமக்கு தேவை. அப்போ n dash பதில் என்ன பண்ணணும், நீ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். n dash பதிலாக n divided by 2. ஸோ n dash என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியில் பாதி தான். ஸோ n divided by 2 is equal to v divided by v plus vs into n. In this equation you can cancel this n and this n and this n can be cancelled. Okay, and then here this equation can be written as 1 divided by 2 into v divided by 1 divided by 2 is equal to 1 divided by 2 is equal to 1 divided by 2 is equal to v divided by v plus vs. Okay, so இந்த equation நமக்கு இப்படி கிடைக்கும். and then by cross multiplying, ஸோ cross multiple பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2v is equal to v plus vsன்னு கிடைக்கும் உனக்கு. and then இங்கே ஒரு v இருக்கு இல்லையா, ஸோ this v இங்கே 2v இருக்குது. ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், இப்போ இங்கே 2v இருக்குப்பா, இங்கே ஒரு v இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரே ஒரு v இருக்கும். v is equal to இந்த ரிமைனிங் இருக்கிறது
Vs. So finally you can get this value. Okay, so Vs is equal to V or V is equal to Vs. So நமக்கு என்ன தேவை, velocity of the source நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ எந்த வெலாசிட்டியில் ஸ்பீடில் அந்த சவுண்ட் சோர்ஸ் ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா அப்பரண்ட் ஃப்ரீக்குவன்சி half the value இருக்கும் அப்படின்னா velocity of the sound ஸ்பீடில் சவுண்டோட velocity 330 meter per second ஸ்பீடில் அந்த சவுண்ட் சோர்ஸ் ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், அந்த லிசனர்னால் half the frequency of the sound அந்த இதை லிசனரால் ஹியர் பண்ண முடியும். புரியுதா? So next topic, conditions for no Doppler effect. So Doppler effect நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். கண்டிஷன்ஸ் ஃபார் நோ Doppler effect. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸில் Doppler effect நடக்காது. So first, under the following circumstances, there will be no Doppler effect and the apparent frequency as heard by the listener will be the same as the source frequency. Okay, so அப்படின்னா Doppler effect நடக்கலன்னு அர்த்தம் சவுண்ட் சோர்ஸோட ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியும் லிசனர் ஹியர் பண்ணுற ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுது? அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனா தான் அது என்னது Doppler effect. அப்படி இல்லாமல் சவுண்ட் சோர்ஸோட ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியும் லிசனர் ஹியர் பண்ணுற ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்துச்சு அப்படின்னா there is no Doppler effect. ஓகே, என்னென்ன கேஸில் அப்படி இருக்கும்? ஃபஸ்ட், when source and listener both are rest. சோர்ஸும் லிசனரும் ரெஸ்ட்டில் இருக்கும்போது தென் ஆக்சுவலாக என்னது no Doppler effect. And then when source and listener move in such a way the distance between them remain constant. ஸோ ரெண்டுமே மூவ் ஆகுது, பட் ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் என்ன ஆகலை, குறையவே இல்லை. கன்சிடர் டூ பஸ்ஸஸ் ட்ராவலிங் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் இன் த சேம் டைரக்ஷன். ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகணுங்கிறது கிடையாது, பேரலாகவும் மூவ் ஆகலாம். பட் போத் பஸ்ஸஸ் ட்ராவலிங் இன் த சேம் ஸ்பீட். அப்போது ஒரு பஸ்ஸில் இருக்கிறவங்க ஹியர் பண்ணுறாங்க லிசனர், இன்னொரு பஸ்ஸில் சவுண்ட் ஹார்னு அடிக்குது. ஓகேவா? அப்போது Doppler எஃபெக்ட் இருக்காது. புரியுதா? லிசனரும் சோர்ஸும் ஒரே ஸ்பீடில் மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நோ Doppler எஃபெக்ட். அண்ட் தென் when source S and listener are moving in mutually perpendicular directions. சோர்ஸும் லிசனரும் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா சி சோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, லிசனர் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுறாங்க, அல்லது சோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுறாங்க, லிசனர் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுறாங்கன்னா அப்போது Doppler எஃபெக்ட் இருக்காது. If the source is situated at the center of the circle along which the listener is moving. சோர்ஸ் எங்கே இருக்குது? சென்ட்ரலில் இருக்குது. லிசனர் என்ன பண்ணுறாங்க? இந்த சோர்ஸை சுற்றி மூவ் ஆகிட்டுருக்காங்க. புரியுதா? பட் ஸ்டில் த டிஸ்டன்ஸ் வில் பி சேம். ஸோ எப்படி மூவ் ஆகிட்டு இருந்தாலுமே டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த கேஸ்லேயும் Doppler எஃபெக்ட் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த சோர்ஸ், திஸ் இஸ் த லிசனர். ஸோ லிசனர் என்ன பண்ணுறாங்க? மூவ் ஆகிட்டுருக்காங்க சர்க்குலர் பேத்தில். ஸோ இந்த கேஸ்லேயும் உனக்கு Doppler எஃபெக்ட் இருக்காது. ஓகே, next topic, applications of Doppler effect. So what are the applications of Doppler effect? So in which places we are using Doppler effects? Let's discuss. First, to measure the speed of an automobile. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிவைஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க அங்கங்கே சிக்னல்ஸ்லாம். ஸோ ஓவர் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்காக சிக்னல்ஸில் அது ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓவர் ஸ்பீடில் போகிற கார்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க, கார்ஸ் பைக்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெயிலுக்கு வந்துடும், அவங்களுடைய மொபைலுக்கு வரும். ஸோ இதுக்கான டிவைசஸ் எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா Doppler effect. An electromagnetic wave is emitted by a source attached to a police car. ஸோ போலீஸ் கார்லன்னு கிடையாது,
இதில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். எங்கேயாவது டிராஃபிக் ஏரியாவில் கூட என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுலேருந்து என்ன ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எமிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வேவ் என்ன பண்ணுவாங்க, the wave is reflected by a moving vehicle which acts as a moving source. ஸோ இங்கே சோர்ஸ் இது மூவிங் வெஹிக்கிள். ஸோ அது மேலே பட்டு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தேர் இஸ் எ ஷிஃப்ட் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரிஃப்ளெக்டட் வேவ். ஸோ ரிஃப்ளெக்டட் வேவில் இருந்து அதோடைய ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் த ஸ்பீட் ஆஃப் த கார் கேன் பி டிட்டர்மைன்ட். திஸ் ஹெல்ப்ஸ் டு ட்ராக் த ஓவர் ஸ்பீடிங் வெஹிக்கிள்ஸ். ஸோ இது வச்சு என்ன பண்ணுவாங்க, ஓவர் ஸ்பீடாக போகிற வெஹிக்கிள்ஸ் என்ன பண்ணலாம், வி கேன் ட்ராக். That is the first application. Second application, tracking a satellite. Same method. The frequency of radio waves emitted by a satellite decreases as the satellite passes away from the earth. By measuring the change in the frequency of the radio waves, the location of the satellite is studied. இப்போ சேட்டலைட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் ஒரு ரேடியோ சிக்னல் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த எமிட் பண்ணுற அந்த ரேடியோ வேவ்ஸ் வச்சு அதனுடைய ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சேட்டலைட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேர்ட் ஒன், ரேடார். ரேடார் இஸ் எ டிவைஸ் தட் இஸ் யூஸ்டு ஃபார் த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் டு மானிட்டர் த எனிமீஸ் ஃப்ளைட்ஸ் எட்ஸெட்ரா. எனிமீஸோட ஃப்ளைட்ஸ் ஏதாவது நம்ம எல்லாக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான டிவைஸ் தான் அது ரேடார். இதெல்லாம் ஷிப்ஸில் அல்லது எல்லா பார்டர்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இதை அவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரேடாரும் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா டோப்ளர் எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இன் ரேடார், ரேடியோ வேவ்ஸ் ஆர் சென்ட் அண்ட் த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் ஆர் டிடெக்டட் பை த ரிசீவர். ஆல்வேஸ் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ் என்ன ஆகிட்ருக்கோம், ஸ்பேஸில் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஸ்கையில் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஏதோ எனிமீஸோட ஏர்க்ராஃப்ட் உள்ளே என்ட்ராச்சு அப்படின்னா அதை பட்டு என்ன ஆகும், அதில் பட்டு சவுண்ட் பேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதை டிடெக்ட் பண்ணி அது எவ்வளோ ஸ்பீடில் டிடெக்ட் ஆகுது, ஸோ அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிவிடுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இஃப் த ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் த ஸ்பீட் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் ஆர் ட்ராக்டு. ஸோ அதோடைய ஸ்பீடை வச்சு என்ன பண்ணுவாங்க, இது எல்லா இதுலேயுமே இருக்கும், ஏர்போர்ட்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ ஏர்போர்ட்ஸில் எதுக்காக அப்படின்னா என்ன ஃப்ளைட்ஸ் வருது, எவ்வளோ ஸ்பீடில் வருது, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறது கூட என்ன பண்ணலாம், நம்ம மெஷர் பண்ண முடியும். அண்ட் தென் சோனார் அப்படின்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிறது தான் சோனாரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா திஸ் வில் பி யூஸ்ட் இன் ships to detect the underwater animals, aquatic animals அல்லது சப்மெரின்ஸ் ஏதாவது போகுதா அப்படிங்கிறது எல்லாம் determine பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. In sonar, by measuring the change in the frequency between the sent signal and the received signal, the speed of marine animals and submarines can be determined. ஸோ இந்த எல்லா கேஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அல்லது ரேடியோ வேவ்ஸ் என்ன பண்ணணும், நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ அந்த நம்ம சென்ட் பண்ணுற அந்த வேவ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற ஆப்ஜெக்டை பட்டு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த சவுண்ட் வேவ்ஸை நீ என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஆகிற வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி நீ மெஷர் பண்ணணும். ஸோ ஃப்ரம் தட் ஃப்ரீக்வன்சி வி கேன் கேல்குலேட் த ஆப்ஜெக்ட் அல்லது அதனுடைய ஸ்பீட், அதனுடைய நேச்சர் என்ன பண்ணலாம், நம்ம டிட்டர்மின் பண்ணலாம். தட்ஸ் ஆல் அபவுட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Doppler effect. Okay, this lesson is over. We'll discuss about evaluation part in next class. Okay, thank you.